இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மூளை திறனுக்கு உகந்த கைக்குத்தல் அரிசியின் நன்மைகளை பத்தி தான். மூளை வளர்ச்சிக்கு உகந்தது கைக்குத்தல் அரிசி என்று எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரைஸ் மில்ல பாலிஷ் பண்ண கொடுக்கறதுக்கு அரிசிகளை தான் நம்ம இப்போத நகர மக்கள் வாங்கி யூஸ் பண்றாங்க. இயந்திரங்கள் மூலியமா பாலிஷ் பண்ற நெல்லில இருந்து நார் சத்து நிறைந்த உமி நீக்கப்படுறதுனால அரிசியில நார் சத்து இல்லாமலே போயிருது. இந்த அரிசி எளிதில செரிமானம் ஆகிவிடும் என்றாலும் ரத்தத்துல சர்க்கரை அளவு அது சீக்கிரமா அதிகரிச்சிடும். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதே கிடையாது. இன்றைக்கு கிராமங்கள்ல மக்கள் கைக்குத்தல் அரிசி தான் சாப்பிடுறாங்க. இதனாலதான் அவங்க எல்லாருமே உடல் திடமாக காணப்படுது. நம்ம நினைக்கிறோம், என்னடா கிராமங்கள்ல மட்டும் மக்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தாக வேலை செய்கிறாங்களே, நம்மளால முடியலையேன்றதுக்கு காரணம் இந்த கைக்குத்தல் அரிசி தான். கைக்குத்தல் அரிசியில் 23 வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி குடும்பத்தை சார்ந்த அனைத்து சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இந்த கைக்குத்தல் அரிசியில். இதுதான் மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான வைட்டமின்கள். அரிசியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தானியமாக இருந்தாலும் சரி, அதை பாலிஷ் பண்ணி சாப்பிட்றவங்க உடல்ல அதிக கால்சியமே சேராது. இதனால நாளடைவில் எலும்பு பலவீனமாவதோடு இதயத்தை பாதிக்கும் அபாயமும் இருக்கு. பாலிஷ் பண்ற உணவுகளை நம்ம சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நோய்கள் பெரிய பட்டியலே இருக்கு. சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், எலும்பு தொடர்பான நோய்கள் என பல வகையான நோய்கள் நம்மள சேருது. கைக்குத்தல் அரிசியில நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால அதை நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு செரிமானம் நல்லா ஆயிடும். இந்த அரிசி சாதத்தை பொறுத்தவரை குறைந்த அளவே சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிடுற அளவை பார்க்கும் பொழுது இது அதுல கால்வாசி சாப்பிட்டாலே வயிறு நிரம்பி விடும். இதனாலதான் அந்த காலத்துல கிராம மக்கள் நோய் நொடி இல்லாமல் நலமோடு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கைக்குத்தல் அரிசியில இருக்கும் உமியிலுமே நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதன் தவிடும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம மாடுகளுக்கும் தீவனமாக இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தவிட்டுனால ரொட்டி செஞ்சு வைப்பாங்க. அந்த கைக்குத்தல் அரிசியில இருந்து கிடைக்கும் தவிட்டுல இருந்து செய்யக்கூடிய அந்த ரொட்டி அவ்வளோ நல்லது. அதுல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு. சாப்பிட்டோம்னா சீக்கிரமே பசியே எடுக்காது. அந்த அளவுக்கு சத்து இருக்கு இந்த ரொட்டியில. உமியிலேயே அந்த அளவுக்கு சத்து இருக்குன்னா கண்டிப்பா கைக்குத்தல் அரிசியில எந்த அளவுக்கு சத்து இருக்குன்னு பாருங்க. அதனால கைக்குத்தல் அரிசி ரொம்ப 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 சத்து நிறைந்த அரிசியா இருக்கு. கண்டிப்பா வாரத்துல அட்லீஸ்ட் 2 நாளாவது, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.